ஹாய் குட்டீஸ். எப்பவும் உங்க மனசுல நிக்க போற கதைகளோட நான் உங்கள் சபரி. வாங்க, இன்னைக்கு அம்மா ரியாவுக்கு என்ன கதை சொல்ல போறாங்கன்னு நாமளும் கேட்போம். ஓகேவா? ஒரு நாள் அம்மாவுக்கு பேங்க்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால ரியாவையும் அழைச்சிக்கிட்டு பேங்க்குக்கு போயிருந்தாங்க. அவங்க முறை வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ரியா சுத்தி நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அங்க சிலர் பேப்பர்ல ஏதோ எழுதிக்கிட்டோம், சிலர் பணம் கொடுத்துக்கிட்டோம், சிலர் பணத்தை வாங்கி எண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. அதை பார்த்த ரியா அம்மா கையில இருந்த ரூபா நோட்டை வாங்கி பார்த்துட்டு, அம்மா, இந்த பணம் என் நோட்ல இருக்கிற பேப்பர் மாதிரியே தான் இருக்கு. இந்த பேப்பரை வாங்கிக்கிட்டு கடைக்காரர் நமக்கு பொம்மை தராரு. அப்போ நான் எந்த பேப்பரை கொடுத்தாலும் எனக்கு பொம்மை தருவாரா அப்படின்னு கேக்குறா. அதை கேட்டு அம்மா சிரிச்சிட்டு, இல்ல ரியா, நீ எந்த பேப்பரை கொடுத்தாலும்லாம் பொம்மை தர மாட்டாங்க. நீ பணம் தான் கொடுக்கணும். இது சாதாரண பேப்பர் இல்ல. இந்த பேப்பருக்கு ஒரு சக்தி இருக்கு. அதனாலதான் உனக்கு பொம்மை தராங்க. அந்த சக்தி என்ன, அந்த சக்தியை யார் கொடுக்கறாங்கங்கிற ரகசியத்தை பத்தி ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கவும் ரியா ஆர்வமா, சொல்லுங்கம்மா, அது என்ன ரகசியம் அப்படின்னு கேக்குறா. அம்மா கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மெசபடோமியா அப்படின்னு ஒரு பெரிய நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துல சமீர் அப்படின்னு ஒரு பணக்கார வியாபாரி இருந்தாரு. அவரோட கடை தான் நகரத்திலேயே ரொம்ப பெருசு. அவரோட கடையில கோதுமை, முட்டை, அரிசி மாதிரி நாம தினம் தினம் உபயோகப்படுத்துற பொருட்களோட கலர் கலர் துணி, அலங்கார பொருட்கள்னு எல்லாமே கிடைக்கும். ஜனங்க அவர் கடைக்கு வந்து என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலா தங்க காசை கொடுத்துட்டு போவாங்க. ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் கடைய மூடினதுக்கு அப்புறம் சமீர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? அன்னைக்கு எவ்வளோ தங்க காசு கிடைச்சிச்சோ அதை எல்லாத்தையும் கணக்கு பார்ப்பாரு. அப்புறம் அதை எண்ணி குட்டி குட்டி துணிப்பையில கட்டி அவர் வீட்டுல இருக்கிற ஒரு பெட்டியில வச்சு பூட்டிடுவார். அதுக்கப்புறம்தான் அவருக்கு நிம்மதியா இருக்கும். அப்பாடா, இனிமேல் என் பணம் பத்திரமா இருக்கும்னு நினைச்சுப்பாரு. ஆனா ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? நடு ராத்திரி ஊரே அமைதியா இருக்கு. சமீர் அவரோட ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. அப்போ மெல்லிசா ஒரு சத்தம் கேக்குது. டமால் டமால் அப்படின்னு. அவரு சத்தம் கேட்டு திடுக்குன்னு முழிச்சு, யாரங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஒரு விளக்க கொளுத்திக்கிட்டு ரூமை விட்டு வெளியில வராரு. ஆனா அவர் வர்ற சத்தம் கேட்டதுமே யாரோ ஜன்னல் வழியா வெளியில ஓடுறாங்க. அத பார்த்த சமீர் வேகமா தன்னோட பணப்பெட்டி இருக்கிற இடத்துக்கு ஓடுறாரு. அச்சச்சோ, பெட்டியோட பூட்டு பாதி திறந்து கிடக்குது. நல்ல வேலை, சமீரோட குரல் கேட்டதுனால திருடன் பாதியிலேயே ஓடி போயிட்டான். அன்னைக்கு முழுக்க சமீர் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலங்காத்தால ரொம்ப கவலையோட நேரா அரண்மனைக்கு போறாரு. அங்க ராஜாவை பார்த்து, மகாராஜா, நான் தினமும் கடுமையா வேலை செய்யறேன். நான் சம்பாதிச்ச தங்க காசுங்களை வீட்டுல வைக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. நேத்து கூட ஒரு திருடன் வந்துட்டான். நல்ல வேலையா எதுவும் திருட்டு போகல. ஆனா இந்த கனமான காசுங்களை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. என்னால இனிமேல் அதையெல்லாம் பத்திரமா என் வீட்டுல வைக்க முடியும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அதை கேட்ட மகாராஜா, உனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னா என் மக்கள் எல்லாருக்குமே இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னோட அமைச்சர்களை எல்லாரையும் கூப்பிட்டு அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கட்டடத்தை கட்டுறதுக்கு உத்தரவிடுறாரு. அந்த கட்டடம் கட்டி முடிச்சதும் மகாராஜா நாட்டு மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, இதுதான் நம்மோட அரச பாதுகாப்பு இல்லம். யாரெல்லாம் உங்க தங்க காசுங்களை பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இங்க வச்சுட்டு போகலாம். என்னோட வீரர்கள் இத ராத்திரி பகலா பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட ஜனங்க ரொம்ப சந்தோஷமா தங்களோட கனமான நாணய பைகளை அங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த காலத்துல பேப்பர் இல்லை இல்லையா? அதனால தங்க காசுங்களை வைக்கிறவங்களுக்கு
ராஜாவோட கணக்கர் அதாவது அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவாரு, ராஜாவோட அரச முத்திரைய வச்சு ஒரு சின்ன களிமண் பலகைய கொடுக்கறாரு. அந்த களிமண் பலகைக்கு அர்த்தம், உங்க தங்க காசு இங்க பத்திரமா இருக்கு, உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்ப நீங்க அதை திருப்பி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். எல்லாரும் மகாராஜாவோட முத்திரைய நம்பினாங்க. அதனால அவங்க சந்தோஷமா தங்களோட தங்க காசுங்களை வச்சுட்டு அதுக்கு பதிலா வெறும் களிமண் பலகைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, அந்த சாதாரண களிமண் பலகை ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறிடுச்சு. அந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு தெரியுமா, சொல்றேன். ஒரு நாள் நம்ம சமீருக்கு அவரோட கடைக்காக பட்டு துணி வாங்க வேண்டி இருந்துச்சு. ஆனா அவரோட தங்க காசு எல்லாம் தான் பாதுகாப்பு இல்லத்துல இருக்கே. அதனால அவர் பட்டு வியாபாரி கிட்ட, நண்பா இப்போ என்கிட்ட காசா இல்ல, ஆனா 100 தங்க காசுகளை நான் ராஜாவோட இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்ற இந்த களிமண் பலகை இருக்கு, நீங்க இந்த பலகையை எடுத்துக்கிட்டு போய் உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்போ அந்த தங்கத்தை எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு பட்டு வியாபாரி அந்த பலகைய வாங்கி அதுல அரச முத்திரை இருக்கிறத பார்த்துட்டு, ஓ இதுல ராஜாவோட வாக்குறுதி இருக்கா, அப்ப ஓகே, இத நம்பி நான் இதையே காசுக்கு பதிலா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலகையை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, அந்த சின்ன பலகை பயணிக்க ஆரம்பிச்சிச்சு. பட்டு வியாபாரி பணத்துக்கு பதிலா அதே பலகைய தன்னோட தச்சருக்கு கொடுத்தாரு. தச்சர் அதை வச்சு மரத்தை வாங்குறாரு, மரத்தை வித்தவரு அதை வச்சு அரிசி வாங்குறாரு. அந்த பலகை நிஜமான தங்க காசை யாரும் எடுக்கவே போகாம காசை போலவே ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போயிட்டே இருந்துச்சு. இத சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க, அந்த களிமண் பலகை தான் இப்போ இருக்கிற பணத்துக்கான அடிப்படை ஐடியா ரியா. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சைனால பேப்பரை கண்டுபிடிச்சாங்க. சைனாவோட ராஜா என்ன நினைச்சாரு தெரியுமா, களிமண்ணுக்கு பதிலா நாம பேப்பர்ல எழுதி கொடுத்தோம்னா அதை மடிச்சு கூட வச்சுக்கலாம், எடுத்துட்டு போறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்குமேன்னு யோசிச்சாரு. அதுதான் இப்ப நாம யூஸ் பண்ற இந்த பேப்பர் பணமா ஆச்சு. இது நடந்தப்போதான் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் புரிஞ்சிச்சு. அது தங்க காசோ இல்ல களிமண் பலகையோ இல்ல வெறும் பேப்பரோ, அதுக்கு பணம்ங்கிற மதிப்பை கொடுக்கறது எது தெரியுமா, ராஜாவோட வாக்குறுதி தான், ராஜாவோட ப்ராமிஸ் மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு ரியா, ஆனா அம்மா இப்போதான் ராஜாக்களே கிடையாதே, அப்போ அந்த வாக்குறுதிய யார் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டா, அம்மா உடனே, சூப்பர் கேள்வி ரியா, உண்மைதான், இப்போ ராஜா இல்லதான், ஆனா ராஜாவுக்கு பதிலா 2 மாடர்ன் சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அவங்க யாரு தெரியுமா, நம்மளோட கவர்மெண்ட்டும் இந்தியன் ரிசர்வ் பேங்க்கும். நீ பாக்குற எந்த ரூபா நோட்டை வேணாலும் எடுத்து பாரு, அதுல தெளிவா இந்த நோட்டை வச்சிருக்கவங்களுக்கு இந்த தொகையை கொடுக்கறதுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேங்கிற வார்த்தைகள் இருக்கும். அதுக்கு கீழேயே ஆர்பிஐயோட ஆளுநரோட கையெழுத்து இருக்கும். அவர் தான் இந்த காகிதத்துக்கு மதிப்பு இருக்குன்னு ப்ராமிஸ் பண்றாரு. இப்ப புரியுதாரியா, பணத்துக்கு அந்த சக்தியை தர்ற மந்திரம் என்னன்னு? பணத்தோட நிஜ ரகசியம் தங்கமோ பேப்பரோ இல்லடா, அது நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையும் நாம எடுக்கிற நல்ல முடிவுகளும் தான். நாம நம்ம பணத்தை அக்கறையோடையும் உண்மையாவும் பயன்படுத்தும் பொழுதுதான் அதுக்கு இன்னும் மதிப்பு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரியா சொல்றா, வாவம்மா, அது வெறும் பேப்பர்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராமிஸ் இருக்கு. அந்த ப்ராமிஸ் பண்றவங்க எவ்வளோ நம்பிக்கையானவங்களா இருந்தா இவ்வளோ பேர் அந்த ப்ராமிஸை நம்புவாங்க. இனிமேல் நானும் எப்பவும் இந்த பணம் மாதிரி ப்ராமிஸை காப்பாத்துற நம்பிக்கையானவளா இருப்பேன் அம்மா. ஏன்னா நம்பிக்கை தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த முக்கியமான சூப்பர் சீக்ரெட்டை கத்துக்கிட்ட சந்தோஷத்தோட ரியாவும் அம்மாவும் நிம்மதியா வீட்டுக்கு கிளம்புனாங்க. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா?
அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கதையை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எப்பவும் உங்க மனசுல நிக்க போற கதைகளோட திரும்பவும் உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய் சொல்றது உங்கள் சபரி, மானுவின் ஸ்டோரி டைமில் இருந்து.